அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அன்புமணி இடத்தில் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன். தைலாபுரம் தோட்டத்தில் முன்னாள் தலைவர், இன்றைய கௌரவ தலைவரான திரு ஜி.கே. மணியின் மகனான தமிழ்குமரன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பொறுப்பை வழங்கினார் ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே கடுமையான மோதல் போக்கு நடைபெற்று வருகிறது. யார் தலைவர் என்பதில் இருவரும் விடாப்பிடியாக இருந்து வருகிறார்கள். தற்பொழுது வரையிலும் இரு அணிகளாக செயல்பட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சி. கட்சியை கைப்பற்ற தந்தை மகனுக்குள் மிகப்பெரிய போட்டி நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரித்துள்ளது என அன்புமணி அணி கூறி வந்தாலும் ராமதாஸ் அணி தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் என அனைத்து இடங்களுக்கும் சென்றுள்ளார்கள். எனவே கட்சி யாருக்கு என்பதில் மிகப்பெரிய போராட்டமே நடைபெற்று வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் முன்னாள் தலைவரும் தற்பொழுதைய கௌரவ தலைவருமான திரு ஜி.கே. மணி அவர்களின் மகனுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பதவி மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தமிழ்குமரன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அப்பொழுது சில மாதங்களிலேயே தமிழ்குமரன் அவர்கள் இந்த பதவியை ராஜினாமா செய்தார். காரணம், தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞர் அணி தலைவராக நியமிக்கப்பட்ட போதும் கூட என்னை செயல்பட விடவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக நான் இந்த தலைவர் பொறுப்பில் இருக்க வேண்டும்? நான் இளைஞர் அணி தலைவராக செயல்பட தொடர்ந்து முயற்சித்து வந்தேன். ஆனால் அது நிறைவேறவே இல்லை. எனவேதான் எனது பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன். வேறு எந்த காரணமும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். தமிழ்குமரன் அவர்கள் ஏற்கனவே லைகா பட நிறுவனத்தினுடைய CEO-வாக செயல்பட்டு வந்தார். அந்த பதவியை விடுத்துத்தான் பின்பு இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய பொறுப்புக்கு சென்றார். அங்கு அவரால் சுதந்திரமாக சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வெளியேறினார். தற்பொழுது அன்புமணி வெளியேற்றப்பட்டதால் மீண்டும் அந்த பதவி தமிழ்குமரனுக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இவரால் தான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமே சண்டை தொடங்கியது என பலர் கூறி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் தனது மகள் வழி பேரனுக்கு இதே பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் பதவியை வழங்கினார். அப்பொழுது பொதுவெளியில் இந்த சண்டை தெரிய ஆரம்பித்தது. அது முதல் தற்பொழுது வரையிலும் சண்டை முடிந்தபாடில்லை. அதே சமயத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு இந்த பதவியை தனது பேரனுக்கே வழங்கியிருந்தார். ஆனால் அவர் ஏற்க மறுத்துவிட்டார். தற்பொழுது ஜி.கே. மணி அவர்களின் மகனுக்கு இந்த பதவி கிடைத்துள்ளது. இனிமேலாவது அவர் சுதந்திரமாக இந்த பொறுப்பில் செயல்படுவாரா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அன்புமணி அணியோ, ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடையது, இந்த கட்சியில் யாரை பொறுப்பிற்கு கொண்டு வர வேண்டும் என்றாலும் அல்லது பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றாலும் அது தலைவரான எனது மூலமாக நடைபெற வேண்டுமே தவிர ராமதாஸ் மூலமாக நடைபெறக்கூடாது. அவருக்கு கட்சியில் எந்தவிதமான அதிகாரமும் இல்லை. கட்சியினுடைய தலைவர் நான், பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபாமா என அனைவரும் என்னோடு தான் உள்ளார்கள். கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் 85% பேர் என்னோடு தான் உள்ளார்கள். கட்சியின் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னோடு தான் உள்ளார்கள். இப்படி கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் அனைவரும் என்னோடு இருக்கும் பொழுது கட்சி மட்டும் எப்படி ஐயா அவர்களுக்கு சொந்தமாகும்? எனவே கட்சி எங்களது கட்டுப்பாட்டில் உள்ளது. தேர்தல் ஆணையமும் எங்களைத்தான் முறைப்படி அங்கீகரித்துள்ளது. எங்களது தலைமையக அலுவலக முகவரிக்குத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யாரும் உரிமை கோரக்கூடாது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஜி.கே. மணி மற்றும் அருள் போன்றோர்களை நீக்கிவிட்டோம். அவர்கள் இனிமேல் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று கூறக்கூடாது. இது தொடர்பான கடிதத்தை சட்டசபை சபாநாயகர் மற்றும் செயலாளரிடம் வழங்கிவிட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தலைவராக திரு தருமபுரி எம்எல்ஏ திரு வெங்கடேசன் அவர்களையும், சட்டமன்ற கொறடாவாக மயிலம் தொகுதி எம்எல்ஏ திரு சிவகுமார் அவர்களையும் நியமித்து விட்டோம். அந்த பொறுப்புகளில் ஏற்கனவே நீடித்து வந்த ஜி.கே. மணி மற்றும் அருள் அவர்களை நீக்கிவிட்டோம் என ராமதாஸ் அன்புமணி தரப்பு கூறி வருகிறது. நன்றி.